ஃபார் லூப்லேயே இன்னொரு மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நம்ம யூஸ் பண்ணது எல்லாமே வந்துட்டு ஒரு மெத்தடு. இப்போ அது கூடயே வந்து நம்ம இன்னொரு மெத்தடையும் வந்து ஆட் பண்ணி நம்ம பண்ண போகிறோம். நம்ம ஒரு கான்செப்ட் முடிச்சோன்னா அந்த கான்செப்ட்லேயே வந்துட்டு நிறைய சினாரியோஸ் வரும். ஒரு நேரத்துலேயும் தேவைகள் ஒரு மாதிரி இருக்கும். அப்போ வந்து நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி வந்து மெத்தடை வந்து மாற்றி நம்ம யூஸ் பண்ணுவோம். அதில் இது ஒரு மெத்தட். இப்போ நம்ம இந்த டாஸ்கில் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மல்டிப்ளிகேஷன் டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். ஒரு 2 டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். இதுதான் வந்து நம்மளோட டாஸ்க்கு. அவுட்புட் பேஜில் இந்த இது ஃபுல்லாக வரணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, வழக்கம் போல நம்ம ஹெடர் ஃபைலை வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். அடுத்து இன்ட் மெயின் இன்ட்டு மல்டிப்ளிகேஷன், அதாவது எம்முங்கிறது வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு டேட்டா டைப்பில் ஒரு வேரியபிள் ஏபி அப்படிலாம் கொடுப்போம் இல்லையா, அதுக்கு பதிலாக எம்முன்னு கொடுத்துருக்கேன். எம்முங்கிறத நான் என்ன மீன் பண்ணி கொடுத்துருக்கேன்னா, மல்டிப்ளிகேஷன் டேபிள் தானே அது, அதனால் மல்டிப்ளிகேஷனுக்கு எம்முன்ற மீனுக்கு கொடுத்துருக்கேன். எம்முன்னு அதை வந்து டிக்ளேர் பண்ணி அந்த எம்முக்கு 2ங்கிற ஒரு வேல்யூவை வந்து அசைன் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன ஆகுதுன்னா, ஃபார் இன்ட் i is equal to 1, அதாவது அடுத்த லைனில் வந்து நம்ம கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். i is equal to 1, i is equal to 1, m is equal to 2. ஓகேவா, 2 ஞாபகம் வச்சுக்கிங்க. அடுத்தது வந்து i lesser than or equal to 10 i plus plus plus. அதாவது நம்ம போன தடவை நம்ம என்ன சொன்னோம், இதே இதை கொடுத்துட்டு நம்ம வந்து lesser than or equal to 5 வரைக்கும் கொடுத்துருந்தோம் இல்லையா. அப்போ என்ன ஆச்சுன்னா 1லேருந்து 5 வரைக்கும் நமக்கு பிரிண்ட் ஆச்சு. இந்த தடவை நமக்கு என்ன ஆகுதுன்னா, 1லேருந்து 10 வரைக்கும் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். 1லேருந்து 10 வரைக்கும் இதோ பிரிண்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, இதுதான். அதுக்கடுத்து நம்ம என்ன சொல்கிறோம்னா, printf, அந்த ஒரு கண்டிஷன் நம்ம வச்சுருக்கோம். இப்போ என்ன சொல்லியிருக்கோம்னா, printf %d into %d is equal to %d /n i m i into m. ஓகேவா, இதுதான் வந்து கோடு. இப்போ இந்த கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு %d இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபஸ்ட்டு %d வந்து என்ன செய்யணும்னா, இந்த ஐயோட வேல்யூவை வந்து கெட் பண்ணிக்கும். அடுத்து செகண்டு %d வந்து இந்த எம்மோட வேல்யூவை கெட் பண்ணிக்கும். அப்புறம் தேர்டு d இருக்குது பார்த்தீங்களா, %d, இது என்ன செய்யணும்னா i into m அப்படிங்கிறது தான் அதோட இது. அப்போ வந்து i into m என்ன வருதோ அதோட ஆன்சரு அது வந்து எங்கே வரும்னா, இந்த இடத்துல வந்து ஸ்டோர் ஆகிடும். இந்த டியில் வந்து %d வந்துடும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு நமக்கு என்ன ஆகுதுன்னா, ஐயோட வேல்யூ எவ்வளவு, 1. ஓகேவா, ஐயோட வேல்யூ 1. அந்த 1 வந்து 10 வரைக்கும் கூட்டிகிட்டே போயிடுச்சு. எம்மோட வேல்யூ என்ன, 2. அந்த 2 வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ வந்து எல்லா இடத்துக்கும் அதுலேருந்து கடைசி முடிவு வரைக்கும் அந்த இந்த 2வது எம்மில் வந்து கெட் ஆகிறதுனால இது கான்ஸ்டண்ட்டாக கடைசி அந்த 10 வரைக்கும் இதுவும் வந்து கூடவே வந்து பிரிண்ட் ஆகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா i into mன்னு கொடுத்துருக்கோம். அந்த எம் வந்து அந்த i into m வந்து தேர்டு இதில் வந்து %d கொடுத்துருக்கோம். ஸோ வந்து i into m என்ன வருதோ அந்த ஆன்சர் வந்து இந்த 3ல் வந்து கெட் ஆகிடும். அதுதான் வந்து இங்கே வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ வந்து அதுதான் மேட்ரு. ஸோ வந்து இங்கே என்ன ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஐக்கு 1, அடுத்து வந்து எம்முக்கு 2, அடுத்து வந்து i into m is equal to d. அப்போ வந்து என்ன ஆகுது, i வந்துட்டு 1, m வந்து 2 equal to 2 அப்படின்ற ஆன்சர் வந்துடுது. இது 2 மல்டிப்ளை பண்ணி வர்ற ஆன்சரை கடைசி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா, இப்படி தான் வந்து இது 2 ஆகுது. ஸோ வந்து இது வந்து ஒரு லூப்பில் கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும். நீங்கள் வந்து என்ன டேபிள் இருந்தாலும் நீங்கள் வந்து மாற்றி பார்க்கலாம். இப்போ நான் வந்து செகண்ட் டேபிள் கொடுத்துருக்கேன். நீங்களாக பண்ணி பார்க்கும்போது ஒரு 4th டேபிள் 5th டேபிள் அந்த மாதிரி வந்து நீங்களே மாற்றி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்.